அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட்டை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்திருக்கு. நீலகிரி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி 8 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 9வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீலகிரி மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்திருக்கு. இதில் சேல்ஸ்மேன் ஒரு பேக்கருக்கான லிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. உடனடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேனுக்கான அந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்துக்கான ரிசல்ட் இதில் பார்த்தீங்க அப்படி அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது ரிமார்க்ஸில் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து வித்தெல்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வித்தெல்டும் இருக்காங்க. வித்தெல்டு அப்படின்னு ஒன்றே கிட்டத்தட்ட 2-3 பேர் வித்தெல்டு இருக்காங்க. வித்தெல்டு பற்றின பெரிய அளவில் கவலைகள் வேண்டாம். வித்தெல்டுனா ஒன்றும் இல்லை, அதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சப்ஜெக்ட் டு ப்ராடக்ட் டாக்குமெண்ட், சில டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தெல்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டாக்குமெண்ட்டுடன் நீங்கள் கீழ்கண்ட முகவரியை சந்திக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பேக்கர் பண்ணிடுறதுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வித்தீல்டு எதுவும் கிடையாது. செலக்ட் ஆனவர்களுடைய 20 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ரேஷன் ஷாப் ரிசல்ட் இன்றைக்கி ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துக்கு வெளியாகும்ன்ற மாதிரி தகவல் கிடைச்சது. பட் ஒரு டிஸ்ட்ரிக் வந்திருக்கு. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.